யாராவது ஒரு புதிய இன்ஸ்பெக்டர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறார், டீச்சர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு ஆர்டிஓ வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க. யாருமே நான் போய் எம்எல்ஏ பார்த்தேன், எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்கினேன்னு யாரும் சொல்றது இல்ல. இது உன்னுடைய யோகித்தை, இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்த காங்கிரஸ்ல. நான் ஆல் இந்தியா அப்போசிஷன் லீடர். யாருகிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்க? இந்த வயலுடைய இளைஞர்கள் யார் நடத்துறாங்கன்றது முக்கியம் இல்லை, எதுக்காக போராட்டத்தை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கணும். இதே பிக்சர் ரோட்ல நான் பிலிம் போட்டு காமிக்கிறேன். நீ அதே மார்க்கெட்ல, எம்ஜி மார்க்கெட்ல நீ என்ன பேசுற? எம்ஜி மார்க்கெட்ல மை கட்சி எத்தனை வியாபாரி ஓனா? எம்ஜி மார்க்கெட்ல கிருஷ்ணமூர்த்தி அட்வொகேட் உங்ககிட்ட கெஞ்சலியா? இதே வள்ளல் முன்சாமி போடான்னு தூக்கின்னு சொல்லிட்டு ரவுடிசம் பண்ணலையா? யாரை ஏமாத்துற வியாபாரிகளே வந்தாங்களாம், இந்த அம்மா கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தாங்களா, அந்த லெட்டரை பார்த்து இந்த அம்மா போய் இடிக்குதான். நீ எம்எல்ஏ முனிசிபாலிட்டியில எந்த ப்ரொவிஷன்ல உன்னால எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த சட்டம் இருக்குது? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பவர் இன்னைக்கு டைவர்ட் பண்ணி எஸ்சி தொழிலாளியுடைய மகள் இந்திரா காந்தியை அவமானப்படுத்தி 20 நாளைக்கு முன்ன அந்த அம்மானுடைய காரை புடுங்குந்து யார்? சீட்ல உட்கார வச்சுட்டு அவங்கள மிஸ்கைடு பண்ணது யார்? ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுது? இன்னைக்கு இந்த ஊர்ல ஜெராக்ஸ் கவுன்சிலர்களை பாத்துக்கிறோம், ஜெராக்ஸ் எம்எல்ஏ எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறோம். யாராவது ஒரு புதிய இன்ஸ்பெக்டர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறார், டீச்சர் வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு ஆர்டிஓ வந்தா ஜெராக்ஸ் பத்தி பேசுறாங்க. யாருமே நான் போய் எம்எல்ஏ பார்த்தேன், எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்கினேன்னு யாரும் சொல்றது இல்ல. இது உன்னுடைய யோகித்தை, இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்த காங்கிரஸ்ல. நான் ஆல் இந்தியா அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்திக்கு லெட்டர் எழுதிக்கிறேன். உங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கேக்கு இன்னைக்கு லெட்டர் எழுதிக்கிறேன். இன்னைக்கு ராகுல் காந்தி பீகார் எலெக்ஷனை பத்தி சொல்றார், ஹிட்லர் கெடுத்துட்டான், அதுக்காக நாம் சந்தோஷப்பட முடியுமான்னு சொல்லிட்டு. ஹிட்லருடைய பாசிஸ்ட் பாலிசியை கேஜிஎஃப்ல நீ பண்ணினுக்கிறியே, இது எங்கேயாவது நடக்குமா? இன்னைக்கு யாரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? ஒரே ஒரு சின்ன பைட். யார் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது? யாரு மேல ஆக்ஷன் எடுப்ப? நீ பேசின வீடியோ உனக்கே போடுறோம் பாரு. எங்க எந்த போராட்டம் வரலகுது? அமுல் பேபி மாறி உங்க அப்பா கான்வென்ட்ல பணத்தை போட்டு படிக்க வச்சிருக்கிறார். தொழிலாளி புள்ள செருப்பு போடாம மைனிங் ஸ்கூல்ல பச்சு சட்டம் பச்சு இந்த ஊரினுடைய போராட்டத்தை பார்த்தவங்க நாங்க. எங்களை பார்த்து வேற ரீதியில் ஏன்னு ரீதி ஏதோ நான் சொல்றவனுக்கு டைரக்டா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க தலையிட்டு இல்லீகல். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க தலையிட்டு இல்லீகல். மார்க்கெட்டு கிட்ட உத்தரவாதம் வாங்காம கடைகளை இச்சது இல்லீகல். இடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எஸ்டிமேஷன் போட்டு ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவுன்னு போட்டு மண்ணை எட்டுன்னு போய் எவ்வளவு கொட்டின, இரும்பு எத்துன்னு போய் யாருக்கு வித்த, இன்னைக்கு யாருக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிற? ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு லாஸ். நாங்க ஸ்பீக்கருக்கு முன்னால லெட்டர் எழுதுறோம். I will get sanction from speaker. உண்மையில wrongful loss to the property government municipality ஆகிக்குது. 35 கவுன்சிலர்களுடைய ஒப்புதல் வாங்காம இன்னைக்கு நீ பண்ணி இருக்கிற. ஏன் உன் மேல கிரிமினல் கேஸ் போடக்கூடாது? இல்ல நீ வளல் முன்சாமி காமிச்சர் இவன் ஆயிட்டான், அவன் போட்ட ஜெயிலுக்கு. இதுதான் உன் நிலைமை. சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்ல பக்கத்துல இன்னைக்கு 5 lakhs கிட்ட 120 வருஷமா ஒரு பிஜிஎம்எல் ஸ்கூலுக்கு இது 50 ஸ்டூடெண்ட்டுக்கிறான். இன்னைக்கு உலகத்திலேயே எல்லா துறையிலும் சேர்ந்துக்கிறவன். அந்த ஸ்கூலை ஸ்டாண்டர்ட் பண்ணோம். எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டெல்லி வரைக்கும் போறோம்.
என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர்ல கல்வி திறந்தாந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல போய் பார்த்திருப்பியா? 25 வருஷமா மைன்ஸ் வீடு இல்லாம செத்துனுக்கிறானே, அவனுக்காக டெல்லிக்கு போய் பேசியிருப்பியா? அவன் காசு வராதுக்குது அதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஏதாவது பண்ணி இருப்பியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாரு 54 நர்ஸ் இருக்கணும், ஆனா 3 நர்ஸ் தான் இருக்குது. 26 நர்ஸ் இருக்கணும், ஆனா 3 நர்ஸ் தான் இருக்குது. 54 டி குரூப்ஸ் எம்ப்ளாயிஸ் இருக்கணும், ஆனா 3 பேர் தான் இருக்கிறோம். இங்க கார்டியாக் யூனிட் இல்ல, எம்ஆர்ஐ இல்ல, பெரிய இன்னைக்கு ஸ்கேனிங் மெஷின் இன்னைக்கு இல்ல. இதையெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு 7 மணிக்கு நீ வந்து சேர் போடக்கா, அங்க உக்காரு, அங்க பாரு அவுட் பேஷண்ட் எத்தனை பேர் வரான், எத்தனை பேருக்கு ரெஃபரன்ஸ் பண்றான் அப்படின்றத நீ பார்க்கணும். அதனால இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு இவங்க நடத்தினுக்கிறாங்க. இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த போராட்டத்தை ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாற்றணும். அந்த போராட்டத்தை இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா தலைமையேற்றிருக்கிறார். அவர்களோடு கரம் கோர்ப்போம், தங்க வயலை மீட்போம், தங்க வயலுக்காக ஒன்று வருவோம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம்.